ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் பூஜை ஜாமான் நம்ம வச்சுருப்போம். அது நம்ம எல்லாருக்குமே என்ன ஆசை இருக்கும் அப்படின்னா, அது எப்பயுமே நம்ம பளிச்சுன்னு வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். இப்போ யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி விளக்குனா பளிச்சுனாகும், அந்த மாதிரி விளக்குனா பளிச்சுனாகும்னு. நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, நம்ம என்ன மாதிரி டைப்பில் வேணாலும் நம்ம விளக்கிக்கலாம். பீதாம்பரி போட்டு விளக்கலாம், இல்லை புளி போட்டு விளக்கலாம், இல்லை லெமன் போட்டு விளக்கலாம். அப்புறம் புளி தண்ணியை கொதிக்க வச்சு அப்புறம் அதில் இந்த பாத்திரத்தெல்லாம் போட்டு அப்புறம் விளக்குனா பளிச்சுனாகும்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, எப்படி விளக்குனாலுமே என்ன டைப்பில் நீங்கள் விளக்குனாலும் ஒரே ஒரு பொருள் மட்டும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 10 நாள் வரைக்கும் பளிச்சுன்னு இருக்கும். அது என்ன அப்படின்னா, திருநீர் தான். நம்ம நெத்தியில் பூசுவோம்ல துண்ணூறு, அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ அப்படி இல்லை ஒரு காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி தொட்டு தொட்டு நம்ம விளக்கி வச்சுருக்க பாத்திரத்தில் நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, அது 10 நாள் இல்லை 15 நாள் இல்லை, ரொம்பவே அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். நம்ம 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 துடைக்கும் போது நம்ம அந்த நம்ம எதை வச்சு நம்ம துடைக்கிறோமோ அது எல்லாமே கருப்பாக மாறும். அதெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்ல. இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியுதா அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன டைப்பில் வேணாலும் விளக்கி முடிச்சு துடைச்சதுக்கப்புறமா இந்த துணூரை வச்சு துணியில் வச்சு நல்லா தேய்ச்சி எல்லா பாத்திரத்துலேயும் தேய்ச்சி எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் துடைச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் பொட்டு வச்சு அழகாக நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். நார்மலாக நம்ம இந்த லைனாக கோடாக இருக்குல்ல, அந்த இடத்துல நம்ம பளிச்சுன்னு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா சின்ன ஒரு ப்ரஷ்ஷோ இல்லை உங்கள் கையாலே நீங்கள் அப்படியே செஞ்சீங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு வந்துடும். செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா உள்ள துணூரில் இந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்ம அப்படி செஞ்சுட்டோம் அப்படின்னா அது எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் டிஃப்ரென்ஸை நீங்கள் நல்லாவே பார்ப்பீங்க. அதுக்கப்புறமா நம்ம பொட்டு வைப்போம்ல, அப்போ நம்ம சாமிக்கு பொட்டு வைக்கும் போது வெறும் மஞ்சள் மட்டும் சேர்த்து நம்ம பொட்டு வைக்காமல், வெறும் சந்தனம் மட்டும் நம்ம சேர்க்காம, சந்தனம் மஞ்சள் கொஞ்சமாக பன்னீர் போட்டு நான் கலந்து நம்ம பொட்டு வச்சோம் அப்படின்னா அந்த கலர் மங்காமல் கொஞ்ச நாள் வரைக்கும் நம்ம அடுத்தது நம்ம எடுத்து விளக்குற வரைக்கும் பளிச்சுனே தான் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பொட்டு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப லக்ஷ்மி கடாட்சமாக நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு என்னோடய சின்ன பூஜை அறையில் நான் அடுக்கி வச்சுருக்கேன். அந்த பாத்திரத்தை எப்படி வச்சுருக்கேன், அது எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இல்லை இந்த வீடியோவில் அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள பொருளுக்கு இந்த மாதிரி நீங்கள் துண்ணூறு தேய்ச்சி வச்சு பொட்டு வச்சு பாருங்கள். உண்மையிலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.